சென்னை தலைமைச் செயலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை திட்டங்கள் மற்றும் சட்டப்பேரவை அறிவிப்புகள் குறித்து துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆலோசனைக் கூட்டம் நடத்தி வருகிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம். பாண்டியராஜன், தற்போது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? விரிவான தகவல்கள் என்ன? சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில பள்ளிக்கல்வித்துறை உயர் அதிகாரிகளுடனான ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சட்டப்பேரவை அறிவிப்புகளில் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள்ல எத்தனை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது, அந்த திட்டங்களின் நிலை என்ன, அந்த திட்டங்களினுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது, அதாவது மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா, அந்த திட்டங்கள் மூலமாக பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான பணிச்சுமை குறைந்திருக்கிறார், இது போன்ற பல்வேறு கருத்துக்களை பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்திருக்கிறார். மேலும் இதுவரை செயல்படுத்தப்படாத திட்டங்கள் என்ன, இனி வரும் காலங்களில் அந்த திட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்துவது என்பது குறித்தும் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிடம் கேட்டறியிருக்கிறார். மாநிலத்திற்கான கல்விக் கொள்கையை வெளியிட்டதன் பிறகு அந்த கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்டிங் செய்வது, அதாவது செயல்படுத்துவது தொடர்பாகவும் அவர்களுடன் கருத்து கேட்டிருப்பதாகவும் அவர் அந்த தொடக்க உரையிலே பேசியிருந்தார். அந்த மாநில கல்விக் கொள்கை வெளியிட்டதன் பிறகு பள்ளிக்கல்வித்துறை உயர் அதிகாரியுடனான முதல் ஆலோசனை கூட்டம் என்பதன் காரணமாக அதுக்கு குழு அமைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இந்த பள்ளிக்கல்விக் கொள்கையை உருவாக்கிய பிறகாக ஒரு குழு அமைக்கப்படும், அதன் பிறகாக பள்ளிக்கல்வித்துறையான கரிக்குலம் பாடத்திட்டம் உருவாக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அது சார்ந்த கருத்துக்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.